இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, சனி பகவான் மூலம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரிஷபம் கால புருஷனுக்கு 2வது ராசியா வருதுங்க. அதுல ரோகிணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். சரிங்களா? ரோகிணியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு 5 மாத காலங்கள் தோராயமாக எடுத்துக்கங்க. இந்த 5 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுல குறிப்பா முதல் 3 மாதங்கள் சற்று சுமாராக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஆனா கடைசி 2 மாதங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 மாசம் செவ்வாயினுடைய பார்வையில சனி இருப்பாருங்க. அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. ஏன்னா முதல்ல சிம்மத்துல இருந்து 8ஆம் பார்வையா பார்ப்பார். அதன் பிறகு கன்னியில இருந்து 7ஆம் பார்வையா சனியும் செவ்வாயும் பார்த்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது. அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பணம் வாங்கல் கொடுக்கல் சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் தேவையற்ற விஷயங்கள் எதையுமே நேர்மையான முறையில் அணுகிறது சிறப்பா இருக்கும். கொஞ்சம் குறுக்கு வழியில போறதுக்கான சில வாய்ப்புகளை இது அதிகப்படுத்தி கொடுக்கும். தவிர்க்கிறது நல்லா இருக்கும். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க ஃபர்ஸ்ட் 3 மாசத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வழியில கொஞ்சம் மனக்கசப்புகள், பிள்ளைகளால சின்ன சின்ன கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ இது போன்ற அமைப்புகளும் கொஞ்சம் காத்துட்டு இருக்குங்க. ஆனா இந்த கடைசி பகுதியான அக்டோபர் நவம்பர் காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பண வரவு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதொரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? பொருளாதார முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கறதுனால ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்குன்னா ரொம்ப விரைவா கிடைக்கும். அது சனி வக்ரம் பெற்றாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா மந்தமா இயங்கக்கூடிய கிரகம் தான் சனி. சரிங்களா? அப்போ அவர் வக்ரம் பெறும்போது எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா குயிக்கா பண்ணுவார். அப்போ இந்த காலகட்டங்கள்ல இதனால் வரைக்கும் வராம இருக்கக்கூடிய பணம் தற்போது சேரும். 2வது பொருளாதார ரீதியாக இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்காமனா கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கும். சரிங்களா? திடீர்னு கிடைக்கும். சரிங்களா? அதே போல சுயதொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா சனி கொடுப்பாருங்க. சரிங்களா? பினான்சியலா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொஞ்சம் தூக்கி விடுவார் இந்த சனி. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பார் அந்த காலகட்டத்துல. அப்ப பாத்தீங்கன்னா பாக்கியங்கள், அதாவது திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்குன்னா தற்போது கிடைக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாரு கடைசி பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல ராகுங்க. எப்படியாச்சும் வாழ்க்கையில ஒரு தொழில் செஞ்சோ அல்லது ஒரு வேலைக்கு போயோ முன்னுக்கு வந்துருவீங்க. 2வது வேலை இல்லாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க வேலைக்காக முயற்சி பண்ண நல்ல ஒரு வேலை கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள், குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் குறைவா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த சண்டைகள் குறையும். அன்பும் பாசமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். 2வது குரு பார்த்த சனி நல்ல ஒரு யோகத்தை செய்வாருங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதியா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல வேலை செய்வீங்க. அது மட்டும் இல்லாம உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்களால சில நல்லதொரு ஆதாயங்கள், அவங்க வழியில சில உதவிகள் கண்டிப்பாக தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி தோத்து போனீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்க முடியும். குறிப்பா ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த டைம்ல நீங்க எழுதும் போது கண்டிப்பா கிளிக் ஆகும். நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதே போல நான் சொன்ன மாதிரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை போடாம ஒத்துமையா வாழ்க்கையை வாழ்வீங்க கணவன் மனைவி. சரிங்களா?
அந்த ஒரு புரிதல் கண்டிப்பா இப்போ வந்து ஏற்படும். ரெண்டாவது, திருமணமாகி விவாகரத்து ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எப்பவுமே 11ஆம் இடம் வலுத்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் திருமண அமைப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேவரா அமைஞ்சு முடியும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்ச முடியும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வரன் கண்டிப்பா கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, 4ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் தாயார் வழி உறவுகளால் அல்லது தாய் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளால் கொஞ்சம் பிரச்சனைகளை இது கொஞ்சம் கொடுக்குங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த அமைப்புகள், ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில பணிச்சுமைகள் அதிகமா இருக்கிறது, இது போன்றவை கண்டிப்பாக இருக்கும். அக்டோபர், நவம்பர் காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.